வேலை விஷயமா வெளியே போய்ட்றாங்க. இங்கே சுரேஷ் போன கொஞ்ச நேரத்துலேயே இங்கே பாக்யராஜ் வெளியே வந்து நீ உள்ளே வாமா மதி அப்படின்னு சொல்லி கூப்பிட மதி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. மலரும் வந்துட்டு உள்ளே வா மதி, நீ இங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்ப, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கூப்பிடுறாங்க. மதி அப்பையும் யார்கிட்டையும் எதுவும் பேசலை. கடைசியாக உள்ளே போனதுக்கு பிறகு என்ன சொல்கிறா அவ, இங்கே உட்காந்து எங்கள் குடும்ப மனத்தை வாங்கலான்னு பார்க்குறாளா? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை இங்கே குடும்பக்காரவங்களாம் நினைக்கணும். அதான இவளோட எண்ணம். என்னங்க இப்படி இருக்கா? எத்தனை தடவைங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்ல முடியும்? பேசாமல் மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமான்னு சொல்ல, ஏய் சும்மா இரு, நீ வேற. மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் மாப்பிள்ளை இந்த டயத்தில் ஓடி வருவார். பாவம் அவரை ஏகப்பட்ட வேலையில் இருக்காரு. ஏற்கனவே அவரை முதல்ல கூப்பிட்டுருக்க கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. திரும்பவும் அவரை கூப்பிட்டுக்கிட்டேலாம் நம்ம இருக்க முடியாது. இரு, நான் போய் பேசுகிறேன்னு ராகவன் வெளியே வராங்க. இப்போ எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போகிறனா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பார்த்து கேள்வி கேட்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்து கேட்குறேன். மதி அந்த ராகவன் கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் அவ்வளோ பேசுகிறேன், கல் நெஞ்சு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கானே அப்படின்னு ராஜலக்ஷ்மிகிட்ட சொல்ல, மாமா அத்தை நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படியாவது பேசி அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, என்னதே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவியா? அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சுரேஷும் அதை தானே சொல்லிட்டு போனா. நீ என்னமோ உன் கூட பிறந்த தங்கச்சி வெளியே உட்காந்துருக்கான்ற மாதிரி அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன். அவள் உன்னையவே திட்டினவ தானே, உனக்கு அதெல்லாம் தோணவே தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி மலரை பார்த்து கேள்வி கேட்க, மலரும் வந்துட்டு இல்லத்த என்ன இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப விஷயம்னு அவன் நினச்சாலா? இல்லாதப்போ அப்படி நாம் இதுக்கு அதெல்லாம் நினைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அதுக்கு பாக்யராஜும், அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அப்பா இப்படி நாமளும் வீம்புக்கு ஏதாவது செஞ்சோன்னா சுரேஷ் வாழ்க்கைப்பா இது அப்படின்னு சொல்ல, அதே தாண்டா சொல்கிறேன், சுரேஷுக்கு இப்படி ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் கஷ்டப்படணும்னு தலையில் எழுதி இருந்திருக்கும் போல அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு சொல்ல, டே இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி அவங்க மலரையும் பாக்யராஜையும் திட்டிட்டு ராஜலக்ஷ்மி வெளியே வராங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? நானும் போனால் போகுதுன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. நீ இந்த வீட்டில் நீ இருந்ததும் போதும் வாழ்ந்தது போதும், பேசாமல் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பிப்போ. என் பையனுக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு சொல்ல, அப்படியா? உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருந்ததுன்னா அவருக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் ஆகிட்டுருக்குமே. அந்த பொண்ணை விடவா இங்கே நான் அமைஞ்சு போயிட்டேன்? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பொண்ணே உங்கள் பையன் வேண்டான்னு சொல்லிட்டு வேலை தான் முக்கியம், வேலை இல்லாத பையன் தனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே மண்டபத்தில் தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க. பொண்ணே கிடைக்காத பட்சத்தில் தானே உங்கள் மாப்பிள்ளை எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னாரு. எல்லாம் மறந்து போயிடுச்சா? இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த வீட்டு பையனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இந்த வீட்டு வாசல் படி ஏறி நிற்கவே இல்லையே. பார்த்தாதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துகிற விதமாக இப்படி அடிக்கடி கூப்பிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்க. இந்த நிலைமையில எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்போ எங்கள் மாப்பிள்ளை மேலேயே பழிய போட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு கத்துறவும் செய்கிறாங்க. உடனே ராகவனு வெளியே ஓடிவர, என்னாச்சு ராஜலக்ஷ்மின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த பிரச்சனை எங்கெல்லாம் இழுத்துட்டு போகிறான்னு நீங்களே பாருங்கங்க அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, என்ன நீ போனா போதுன்னு அமைதியாண்டா இப்படி தங்கராஜ் மாப்பிள்ளை இழுத்து இதில் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது, மதி கொஞ்சம் அமைதியாக ஈரமான வந்த பாக்யராஜ் சொல்ல, தப்பு செய்யாதனா அமைதியாக இருக்கிறதுனால என் பக்கம் நியாயத்தை பேசுறதுக்கு யாரும் வரப்போறது இல்லையே. என் பக்கம் இருக்க நியாயத்தை நான் தான் எனக்காக பேசி ஆகணும். மற்றவங்க பேசுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்களாங்க, இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. சுரேஷுக்கு ஒரு ஃபோனை போடுறான் அப்படின்னு சொல்ல, அவன் முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காமா. இந்த நேரத்தில் அவனை ஃபோன் பண்ணி இங்கே வரவழைக்கவும் கூடாது. பாவமாவா அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல, பாவம் தாண்டா அவன், இவளை கல்யாணம் பண்ணால அன்னையிலேருந்து அவன் பாவம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே மதியும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. மதி உள்ளவா மதி அப்படின்னு மலர் கூப்பிட்றாங்க. என்ன நீ, நானும் பார்த்துட்டே இருக்கேன், உள்ளவான்னு இவளை உள்ளே கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏய் உனக்கு வீட்டுக்கு போனால் கிளம்பி போயிட்டே இருக்கணும், இங்கே உட்காந்து எங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல, நான் யார் தலையெழுத்தையும் மாற்றணும்னு விரும்பலை. அதுக்காகவும் நான் இந்த வீட்டுக்கு வரலையே. எனக்குமே இங்கே வாழை பிடிக்காம தானே வந்திருக்கேன். நானும் விருப்பப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணலையே. உங்களுக்கும் தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியுமே. தெரிஞ்சும் என்னமோ எதுவுமே தெரியாது போல் பேசுகிறதான் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு அப்படின்னு அங்கே மதியம் சொல்கிறாங்க. மதி சொன்னதை கேட்ட ராஜலக்ஷ்மி கோவத்தோடு நிற்க, ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்பை கேட்டு உள்ளே வரத்துக்கு உனக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கல அப்படின்னு சொல்ல, நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? ஒரு மன்னிப்பு தானே, அதை நீங்கள் ஈஸியாக கேட்டுட்டு இருந்திருக்கலாமே. நீங்கள் கேட்டால் நானும் அதை கேட்டுக்க போகிறேன். அப்படி இருக்கா இல்லாதப்போ நீங்கள் இவ்வளோ யோசிக்கும் போது நானும் யோசிக்க மாட்டேன். நான்
மதியம் சொல்கிறாங்க, ஏய் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாதுரி, இங்கே இருக்கவங்க என்னை என்ன நினச்சாலும் சரி, ஒரு நிமிஷம் என்ன இதுக்கு மேலே நீங்கள் நிற்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அங்கே மதியம் சொல்ல, சுரேஷ்க்கு ஃபோனை போடுறான்னு திரும்ப சொல்ல, அவன் முக்கியமான வேலைன்னு போயிருக்காமா, இந்த நேரத்தில் அவனுக்கு ஃபோன் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை இங்கே வரவழைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, போனவருக்கு வேலை நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மதியம். என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, இங்கேயே வெளியே உட்காந்தே இருந்துக்கணுமா இல்லை வீட்டை விட்டு வெளியே போகணுமா இல்லை வீட்டுக்குள்ளே வரணுமான்னு அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு மதிய சொல்ல, என்ன மதிய சொல்கிறேன்னு மலர் கேட்க, ஆமாக்கா இந்த வேலை எப்படி கிடச்சிதுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டு என்னை கம்பல் பண்ணி அவருடைய வேலைக்காக என்னை அனுப்பி வச்சதுனால தான் நான் அவங்க கிட்ட போயிட்டு அதை பற்றி பேசி இந்த வேலையை வந்துட்டு திரும்ப வாங்கி கொடுத்தேன். ஒரு செகண்ட் போதாது உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வேலை அவர் கைவிட்டு போகிறதுக்குன்னு சொல்ல, எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னா அப்போ உங்கள் பிள்ளை எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் நடந்துக்கும் போது அப்போது நானும் அதை திருப்பி செய்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. பாதிக்கப்பட்ட பையன் என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ கூட நான் சொன்னால் எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி என்னை மிரட்டி தான் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க வச்சாங்கன்னு ஒரு ஃபோன் கால் நான் போட்டு சொன்னேன்னா போதும், திரும்பவும் அவர் மேலே இங்கே கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க, திரும்ப அவரை விசாரிப்பாங்க. இதுக்கு மேலே அவருக்கு வேலை கிடைக்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, என்ன அதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனேயே மலரும் பாக்கியராஜும் அப்படியே திகைச்சு போய் நிற்க, என்ன என்னையவே மிரட்சியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிரட்டலை, நான் நடக்கிறத தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் இங்கே கோவத்தில் அந்த ராஜலட்சுமியை பார்த்து கேட்க, ஏ மலர் முதல்ல இவளை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது மலரும் வாமதியை மதியை உள்ளே கூட்டிகிட்டு போங்க. என்னங்க இவ நம்ம மூலமாகவே இப்போ அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டாளேன்னு சொல்லும்போது எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு ராகவன்னு சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் இப்படி ரெண்டு பேருமே ஹாலில் வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சுரேஷ், என்னாச்சுமா இன்னும் நீங்கள் தூங்கலையா, டைம் என்ன ஆகுது, இந்நேரம் மாத்திரை போட்டுருந்து நீங்கள் படுத்திருந்திருப்பீங்களேன்னு சுரேஷ் கேட்குறாங்க. தூக்கம் எல்லாம் வல்லடா அப்படின்னு சொல்லும்போது, எங்கம்மா அவள் போயிட்டாளா, எனக்கு தெரியும் அவள் ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும், அப்படி இல்லைனா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவள் வீட்டுக்குள்ளே ரூமில் தான் இருக்கான்னு அங்கே அவங்க அம்மா சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை அவள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா, அதானே பார்த்தேன், மன்னிப்பு கேட்காம அவளை அந்த வீட்டுக்குள்ளே வரதாவது அப்படின்னு அங்கே சுரேஷன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அவள் எங்களை மிரட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டா உன்னுடைய வேலையை ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிடவான்னு மதி பேசின எல்லா விஷயத்தையும் அவங்க சுரேஷ் கிட்டே சொல்ல, சுரேஷ் மதிச்சில் வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. இதை கேட்ட உடனேயே அங்கே சுரேஷுக்கும் வந்துட்டு ரொம்ப தலையை சுற்றுது. அம்மா நீங்கள் போய் படுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்களும் போங்கப்பான்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறதுன்னு ராகவன் இப்படியே சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போகிறாங்க. ராஜலக்ஷ்மி உள்ளே போய்ட்றாங்க. உள்ளே வந்த சுரேஷோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க மதியை பார்க்குறாங்க. எப்படி இவளால் மட்டும் இவ்வளோ நிம்மதியாக தூங்க படிது, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க. உடனே மதியம் கிளம்ப, என்ன இப்போது தூங்கிட்டு இருக்க என்ன எதுக்காக கிளப்புறீங்கன்னு சொல்ல, உனக்கு இவ்வளோ நிம்மதியான தூக்கம் எப்படி வருது, அதுவும் சுற்றி இருக்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்தி விட்டுட்டு நீ மட்டும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கன்னு சொல்ல, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை, திரும்பவும் இந்த பிரச்சனையை பெருசாக ஆரம்பிக்காதீங்க, நடந்தது என்னன்னு உங்கள் அன்னைக்கு கூட நல்லா தெரியும், பயந்துக்கிட்டு அவங்க வேணால் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமும் இல்லை, நடந்ததை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் அம்மா ட்ராமா பண்ணுறதுக்கும் உங்கள் அம்மா கதையாசிரியர் ஆகிறதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது, இந்த பிரச்சனை இதோட விட்டால் உங்களுக்கும் நல்லது, இல்லை இதுக்கு மேலே இந்த பிரச்சனை பெருசுப்படுத்தி உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நான் நினச்சதையும் நடத்திட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இழுத்து போத்திட்டு மதி தூங்க சுரேஷ் அப்படியே அதிர்ச்சியில் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க.